ஹாய், வெல்கம் டு ஜெகா உஷா வைப்ஸ். நம்ம வந்துட்டு ரெகுலரா வந்துட்டு வியானுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்ற வந்துட்டு டெய்லி ஃபுட் பிளாக் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபிஸ். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா லஞ்ச் இவ்வளோலாம் இருக்கா? நான் வந்து வெறும் வந்து பருப்பும் சாப்பாடு மட்டும்தான் வந்து குழந்தைக்கு கொடுத்துட்டு இருந்திருக்கேன். இப்படி ஒரு இருக்குன்னு எனக்கு தெரியாது. 10 மந்த்ஸ் வரைக்கும் நான் அதான்க்கா கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ டின்னர் ரெசிபிஸும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து லஞ்ச் ரெசிபிஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆனால் அந்த லஞ்ச் வந்துட்டு செம்ம குட்டாக இருக்கணும், குட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும், அண்ட் ஹை ரிச் ப்ரோட்டீனாக இருக்கணும், அண்ட் விட்டமினாக இருக்கணும், அண்ட் ஃபைபராக இருக்கணும், அண்ட் அவனுக்கு ஈஸி டைஜஷனாக இருக்கணும். இது எல்லாத்துக்குமே சேர்த்து அவனுக்கு வந்து நல்ல ஒரு கால்சியமாகவும் இருக்கணும். அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ வந்துட்டு அவனுக்கு நான் எடுத்துருக்கிற என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ சூப்பரான ஒரு ஃபுட் நான் அவனுக்கு மேக் பண்ண போகிறதுக்கு நான் எடுத்துருக்கிறது தான் இந்த ரெட் பீன்ஸ். ரெட் பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ராஜ்மான்னு சொல்லுவாங்க, கிட்னி பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா நேம்ஸ் இருக்குது. எனக்கு வந்து இது ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிது. ஸோ நான் வந்து உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு காஞ்சது தான் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் நைட்டே வந்து சோக் பண்ணி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 8 hours நல்லாவே அது சோக் ஆயிருந்தா தான் ஈஸியாக குக் ஆகும். குக் ஆனதான் பசங்களுக்கு டைஜஷன் ஈஸியாக ஆகும். அண்ட் இதில் தான் நான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த பீன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு குழந்தைக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ தாராளமாக கொடுக்கலாம். பீன்ஸ் ஐட்டம் கொடுக்கறனால டைஜஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வருமா அப்படி இப்படி நிறையா கொஷின்ஸ். நான் என்ன சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு ஏன் ஒரு புது ஃபுட்டு கொடுக்குறதுக்கு அவ்வளோ நீங்கள் பயப்படுறீங்க? இப்போ கொடுத்தா ஒரு டயரியாவோ இல்லைன்னா ஒரு ஏதாவது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமோ தான் வரப்போகுது. அதை நம்ம ஈஸியாக நம்ம வந்து க்யூர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பயந்துட்டு எந்த ஒரு புது ஃபுட்டுமே அவங்களுக்கு நம்ம கொடுக்காம இருக்கிறது ரொம்பவே தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஸோ குழந்தைங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டுமே கொடுங்க. அவங்க ஃபுட்டை வெறுக்கிறதுக்கு கூட அது கூட ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு பண்ணிட்டே பேசலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துட்டே நம்ம வந்து பேசுவோம். ஸோ இது வந்துட்டு நான் உரிச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ அது முன்னாடி எடுத்து நான் வெளியே வச்சுட்டேன் அவனுக்கு. இப்போ வந்து கொஞ்சமாக எனக்கு தேவையான குவான்டிட்டி மட்டும் எடுத்து நான் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன் அதை. ஸோ எந்த ஒரு டிஷ்ஷு நம்ம வந்து கொடுக்குறதா இருந்தாலும் யூஸ்வலாக அவங்களுக்கு வந்து மார்னிங்லேருந்து நம்ம வந்துட்டு ஆஃப்டர்நூனுக்குள்ளே அவங்களுக்கு நம்ம புது டிஷ்ஷஸ் வந்து கொடுத்துடணும். வியானுக்கு வந்துட்டு நான் அது புதுசாலாம் நான் வந்து கொடுக்கல. நான் வியானுக்கு எப்போ எந்த ஒரு புது டிஷ் கொடுக்குறதா இருந்தாலுமே ஃபஸ்ட்டு அதை பியூரி கன்சிஸ்டன்சியில் அவனுக்கு கொடுத்துருவேன். அவனுக்கு எப்படி செட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னோட குவான்டிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அடுத்து நான் அவனுக்கு கொடுக்க ஆரம்பிப்பேன். ஸோ அது பியூரியை ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து அவனுக்கு நான் ஃபுட்டாக வந்து அவனுக்கு நான் கொடுத்தது கிடையாது. ஸோ அதை ஃபுட்டாக கொடுக்குறதுக்காக தான் இன்றைக்கி நான் வந்துட்டு இதை சூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்டு அவனுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் அதை சூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ரெட் பீன்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து அவனுக்கு சாப்பாடில் மசிச்சு கொடுக்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். நான் வந்துட்டு அவனுக்கு என்ன ரைஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரகரிசி எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து நார்மல் ரைஸ் கூட எடுத்துக்கலாம். நார்மல் ரைஸ் எடுத்துக்கலாம், ரெட் ரைஸ் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் ரைஸுமே நம்ம வந்து கொடுத்து பழக்கணும். ஸோ இதில் வந்து குதிரைவாளி, சாமை, அப்புறம் நார்மல் அந்த பச்சரிசி எடுத்துக்கலாம், புழுங்கலரிசி, பிரியாணி அரிசி, இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் ரைஸ் வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த இஷ்யூஸுமே கிடையாது. நான் இது கொஞ்சம் அவனுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குமே அப்படின்றதுக்காக நான் அந்த வரகரிசி எடுத்துருக்கிறேன். அண்டு நான் மில்லட்ஸ் வந்து அவனுக்கு வீக்லி ஒன்ஸ் நான் வந்து அவனுக்கு ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இன்னைக்கு வந்து மில்லட்ஸோட இது செய்வோம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கிறேன். நான் வந்து டயட் இருந்த டைமில் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த மில்லட்ஸோட நான் வந்து இந்த குழம்புலாம் ஊற்றி சாப்பிட்ருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டயட்னா ப்ரெக்னென்சியில் டயட் இருந்தப்போ. ஸோ இதை வந்து நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. எந்த ரைஸ் எடுத்தாலுமே எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு க்ளீன் வாட்டர் ஊற்றி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இது நம்ம வந்துட்டு அப்படியே எப்படி குக்கரில் பேஸ்ட் பண்ணிடலாம் அப்படியே. ஸோ இந்த ரைஸை நம்ம வந்துட்டு இப்போ குக்கரில் போட்டுடலாம். இந்த ரைஸை வந்து நான் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நல்லாவே ஊற வச்சுட்டேன். ஸோ எதுவாக இருந்தாலுமே நம்ம சாப்பாடு செய்கிற ரைஸாக இருந்தாலுமே நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஊற வைப்போம் இல்லையா? அதே மாதிரி நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி இதை நான் 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு குக்கருக்கு வந்து நம்ம இதை வந்து எடுத்து மாற்றிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி நல்ல தண்ணி தான் ஊற்றிருக்கேன். அதனால் அதை அப்படியே எடுத்துட்டேன். அண்ட் எனக்கு தேவையான அளவுக்கு நான் ரெட் பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். நான் அதை ஆல்ரெடி பியூரியாக கொடுத்து அவனுக்கு செக் பண்ணி பார்த்து தான் நான் இதில் கொடுக்குறேன். ஸோ இதையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவனுக்கு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ரெட் பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே தண்ணி தேவைன்றதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அண்ட் ஒரே ஒரு கார்லிக் மட்டும் நான் எடுத்துருக்கிறேன், சின்ன கார்லிக்கு. அந்த கார்லிக் பீஸ் நான் போட்டுக்கிறேன். அது கடைசி எல்லாத்தையும் ஸ்மாஷ் தான் பண்ண போகிறேன். ஸோ போட்டாச்சு. கொஞ்சமாக நான் வந்துட்டு மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கார்லிக் நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் ஈஸி டைஜஷனாக இருக்கிறதுக்காக தான். அண்ட் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சீரகப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக சீரகம் மட்டும்தான், இது மிளகு கிடையாது, கொஞ்சமாக சீரகம் மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். ஸோ அதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அவனுக்கு. ஸோ அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிட்டு இது வந்து கரெக்டாக நம்ம வந்துட்டு ஒரு 9 விசில் வச்சு எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும்.
நான் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டேன். சிம்லேயே அது வந்துட்டு ஒரு 9 விசில் கிட்ட வரட்டும். ஸோ தம்பி வந்து அதுக்கப்புறம் தான் எந்திரிப்பான், தூங்கிட்டு இருக்கான். ஸோ எந்திரிச்சதும் வந்துட்டு எப்பயுமே குழந்தைங்களுக்கு சில்லுன்னு மட்டும் ஃபுட்டு கொடுக்காதீங்க. ரொம்ப சில்லுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃபர் ஆகிடும். ஸோ ஒரு அளவுக்கு நல்ல டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு ஃபுட்டு அவங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அக்கா என் பையன் வந்து சாப்பிடவே மாட்டான் சாலிட், நானும் இது ட்ரை பண்ணேன் அது ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சாட்டர்டே நான் லைவ் வந்திருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலாக எல்லாருமே கனெக்ட் பண்ணி பேசுகிறப்போ. சும்மா டவுட்ஸ் கேட்கறதுக்கு மட்டும் கிடையாது, சும்மா அக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறது கூட ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ கனெக்ட் பண்ண வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கம்மிங் நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து கரெக்டாக 3 PM நீங்களும் வந்து கனெக்ட் ஆகிடுங்க. அப்போ வந்து நிறைய பேர் கேட்டது என்னன்னா, என் குழந்தைக்கு அது கொடுக்கக்கூடாது இது கொடுக்கக்கூடாதுன்றாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பீடியாட்ரிஷனை வந்து கண்டிப்பாக கேளுங்க. ஸோ எல்லா டைப் ஆஃப் வந்து ஃபுட்டுமே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து தான் நம்ம வளர்க்கணும். அப்போ தான் அவங்கள வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக நம்ம வளர்க்க முடியும். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, என் பையன் சாப்பிடவே மாட்டான், அது பண்ணுறாங்க, இவ்வளோ கொடுத்து பார்த்துட்டேன், பனானா மட்டும் தான் சாப்பிட்றாங்க, 2 வாய் சாப்பிட்றாங்க, அடுத்த வாய் சாப்பிட மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க, குழந்தை சாப்பிடல அப்படின்றது. ஸோ குழந்தை சாப்பிடல அப்படின்னா அதுக்கு என்னென்ன ரீசனாக இருக்கும், அதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம சரி பண்ணலாம், எப்படிலாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ பார்க்கல அப்படின்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அந்த டிப்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு குழந்தை ஏன் சாப்பிடாம இருக்குது, அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்கும், அதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் நம்ம பண்ணலாம், ஆல்டர்னேட்டாக என்ன கொடுக்கலாம் அப்படின்றதும் இருக்குது. ஸோ சப்போஸ் உங்கள் பசங்க ஏதாவது ஒரு ஃபுட்டு அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை கொடுக்காம தயவுசெய்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு 8 டைம்ஸாவது நம்ம வந்து ஒரு ஃபுட்டை ட்ரை பண்ணோம். அது கண்டிப்பாக ஒரு 8th டைம் அந்த ஃபுட்டை அவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒரு தடவை கொடுத்தா அவன் சாப்பிடலன்னா அதுக்கப்புறம் நீங்களே அதை அவாய்ட் பண்ணிடாதீங்க. 8 டைம் வரைக்கும் நம்ம அந்த ஃபுட்டை அவங்க வந்து திரும்ப திரும்ப கொடுத்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தான் வந்து குழந்தைங்க அடுத்து அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்கள் குழந்தை ஏதாவது ஃபுட்டு வந்து சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஃபுட்டு வந்து பர்டிகுலராக என் குழந்தை சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு. நம்ம அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆல்டர்னேட்டிவ் இப்போ பொட்டேட்டோன்னு எடுத்துக்கிட்டிங்க வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்க சொன்னாங்க பொட்டேட்டோ வந்து என் பையன் சாப்பிடவே மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், பொட்டேட்டோ வந்துட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய கன்சிஸ்டன்சியில் கொடுக்கணும், டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கணும், அதில் கொஞ்சம் ஒரு டேட்ஸ் ஆட் பண்ணி கொடுங்க அப்படின்றப்போ அந்த குழந்தை வந்து அப்போ சாப்பிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் குழந்தை ஏதாவது ஃபுட் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை வந்து எந்த விதத்தில் நம்ம மாடிஃபை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காகவே நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து ஒரு 8 விசில் வரைக்கும் வரட்டும், நம்ம பார்க்கலாம். 8 விசில் அடிச்சு முடிச்சிருச்சு. ஸோ விசில் அடிச்சு முடிச்சாலே வியான் வந்து முடிச்சிருவாரு. அதுக்காகவே பார்த்து பயந்து சாப்பாடு வைக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அது வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஐயோ மாட்டிக்கிச்சு, ஓப்பன் பண்ணி விடுங்க. மாட்டிடுச்சு. நல்லாவே வெந்திருக்கு, நல்லா கொலையவே வெந்திருக்கு. அவ்வளோதான், வியானுக்கு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ண போறோம். இது நல்லா இந்த மாதிரி மசிச்சாச்சு. இதை வந்து ஒரு பவுல நம்ம வந்து மாத்திட்டு அப்படியே நம்ம வந்து வியானுக்கு வந்து கொடுத்துடலாம். ஸோ வெயில் காலம் வந்து வந்துட்டு இருக்கு ஜாஸ்தியா. ஸோ வெயில் காலம் வர்றதுனால நீங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பா வந்து நீங்க வாட்டர் கொஞ்சம் அதிகமாவே கொடுங்க. வாட்டர் வந்து நான் ஆல்ரெடி லெவல்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ஃபுட்டு எவ்வளோ கொடுக்கணும், தண்ணி கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா, எவ்வளோ கொடுக்கணும் ஒரு குழந்தைக்கும் அப்படின்றதுக்கான வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ மறக்காம போய் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பாக வாட்டர் ரிலேட்டடான ஃபுட்ஸ் கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க கொஞ்சம் நம்ம ஹைட்ரேட்டாக வச்சுக்க முடியும். ஸோ இப்போ வந்து இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான லஞ்ச் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் வியானுக்கு. ஸோ இதில் வந்துட்டு அந்த தோல் வந்து கொஞ்சம் இருக்கும், பட் ஆனால் அந்த தோல் வந்து சாஃப்டாக தான் இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே மசிச்சிட்டேன். நீங்கள் வந்துட்டு இன்னொரு 6 மந்த் பேபிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லாவே நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கலாம். நான் இவனுக்கு 7 மந்த்ஸ் அப்படின்றனால எனக்கு அந்த தோல் நல்லாவே மசிச்சிட்டேன். ஆக்சுவலாக பெருசாக தெரியல அப்படின்றதுக்காக நான் வந்து அவனுக்கு அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சூப்பரான ஒரு ஹெல்தியான ஒரு நியூட்ரிஷன் நிறைந்த எல்லா சத்துமே அடங்கக்கூடிய ஒரு ஃபுட்டு வந்து இதுதான். ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்குமே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பை பாய். இதே மாதிரி சூப்பரான ரெசிபிக்கு மறக்காமல் ஜெகா உஷா வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.